ரசாயன சமன்பாட்டினால் காட்டப்படுகின்ற மின்னுரையில் கொசுபரசை தயாரிக்கிறார். கொசுபரசை தயாரிக்கிறார். எப்படி தயாரிக்கிறார் என்ற அவர் P4 தயாரிக்கிறார். கொசுபரசை தயாரிக்கிறார். சரியா தயாரிக்கலாம். அப்ப எங்களுக்கு தந்திருக்கணும் தாக்கம் தந்திருக்கணும் கல்சியம் பாஸ்பேட் யாரோட தாக்குற சிலிக்காவோட தாக்குற சிலிக்காவும் கார்பனோட தாக்கத்துல எங்களுக்கு என்ன வருது கல்சியம் சிலிக்கேட் வருது. அது மாதிரி கார்பனோர் ஆக்சைடு வருது. அது மாதிரி என்ன செய்யுது எங்களுக்கு P4 உருவாக்கப்படுது. சரியா அப்ப இங்க எங்களுக்கு கல்சியம் போஸ்பேட் ஒரு குறிப்பிட்ட நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதாவது 620 கிராம் வந்து யார் ஆட் பண்ணிக்கணும் 620 கிராம் வந்து யார் ஆட் பண்ணிக்கணும்னா கல்சியம் போஸ்பேட் பண்ணணும். அதே மாதிரி சிலிக்கா எடுத்தோம்னா சிலிக்கா ஆட் பண்ணிக்கணும்னா சிலிக்கா வந்து 180 கிராம் ஆட் பண்ணணும். இதில் 180 கிராம் ஆட் பண்ணணும். கார்பன் எவ்வளவு ஆட் பண்ணிக்கணும்னா 96 கிராம் ஆட் பண்ணி 96 கிராம் ஆட் பண்ணி அப்ப கல்சியம் போஸ்பேட் 620 கிராம் அதே மாதிரி வந்து சிலிக்காட 180 கிராம் அது மாதிரி கார்பன் 96 கிராம் ஆகியன தாக்கம் புரிந்த போது P4 50 கிராம் கிடைத்தது. அப்ப உங்களுக்கு கிடைக்கிற விளைவு உழவுன்னா 50 கிராம் கிடைக்கும். வார விளைவு விளைவு 50 கிராம் அது உருவாக்கப்படுது. 50 கிராம் எங்களுக்கு P4 உருவாக்கப்படுது. சரியா இந்நிலைமைகளின் கீழ் எல்லை சோதனை பொருளும் P4 சதவீத விளைவு. அப்ப P4 சதவீத விளைவு. அப்ப P4 சதவீத விளைவுன்னா இப்ப நார்மலா ஒரு தாக்கம் நடந்தா எவ்வளவு P4 உண்மையா வந்திருக்கும். அப்ப கொள்கை ரீதியான விளைவு கொள்கை ரீதியான விளைவின் மேல் சரியா கொள்கை ரீதியான விளைவின் மேல் எங்களுக்கு வந்த விளைவன் உருவாக்கப்பட்ட என்ன உருவாக்கப்பட்ட விளைவு தர என்ன 100%. சரியா அப்ப இதைத்தான் எங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். சரியா அப்ப நீங்க சொல்லிக்கிறாங்க P4 50 கிராம் கிடைத்தது. இந்நிலைமைகளின் கீழ் எல்லை சோதனை பொருளும் P4 சதவீத விளைவும் ஒரே இருக்கு. அப்ப இதுல எடுத்தோம்னா எங்களுக்கு இந்த எல்லை சோதனை பொருள்ன்றது யார் வந்து லிமிட்டிங் ஏஜெண்டா தொழிற்பட போறாருன்னு கேட்டு. அப்ப இது 620 கிராம் இருந்தாருண்டா இவற்றை மூலது நீங்க கண்டிங்கன்னா எங்களுக்கு என்ன வரும் 310 கிராம் மூல் மைனஸ் வரும். சிலிக்காடை கண்டிங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன வரும் சிலிக்கா வந்து 28 மற்ற என்ன நடக்கும் உங்களுக்கு 16. அப்ப 28 அது மாதிரி 32 கூட்டினா உங்களுக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 60 என்ன கிராம் மூல் மைனஸ் 1. அதே மாதிரி கார்பன் எடுத்தோம்னா 12 என்ன கிராம் மூல் மைனஸ் 1. சரியா மூணு போட்டோம்னா அப்ப இதை பத்தி கொண்டு எடுத்தோம்னா எங்களுக்கு கால்சியம் போஸ்பேட் 2 மூல் இருக்கணும். அது மாதிரி சிலிக்கா எவ்வளவு மூல் இருக்கணும் 3 மூல் இருக்கிற. அதே மாதிரி கார்பன் எவ்வளவு மூல் இருக்கிற கார்பன் வந்து எடுத்தோம்னா 12 என்ன 96. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு 8 மூல் இருக்க எங்களுக்கு கார்பனும் இருக்கு. 8 மூல் கார்பனும் இருக்கு. அப்ப இப்ப நாங்க எதை கண்டுபிடிக்கணும்னா எல்லைப்படுத்தும் தாக்கி. அப்ப எல்லைப்படுத்தும் தாக்கின்றது எங்களுக்கு என்னவா இருக்கும் யார் வந்து முடிகிறார் யார் வந்து விளைவை தீர்மானிக்கிறார் என்றதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு விளைவு வரணும்ன்றது தீர்மானிக்கிறார் என்றதுதான் எங்களுக்கு என்னவா இருக்கும் இந்த லிமிட்டிங் ஏஜெண்டா இருக்கும். இந்த லிமிட்டிங் ஏஜெண்டா இருக்கும். அப்ப இதுல எடுத்தோம்னா கால்சியம் போஸ்பேட்டா சிலிக்காவா கார்பனா என்றது எங்களுக்கு தேவை. அப்ப இந்த கால்சியம் போஸ்பேட் எடுத்தோம்னா இவற்றை எங்களுக்கு என்ன 2 மூல் இவற்றை 2 மூலோட தாக்குது. உதாரணமா இவற்றை 1 மூலோட தாக்குறதுக்கு இவர் எவ்வளவு மூல் தேவை எங்களுக்கு இவற்றை எத்தனை மூலோட 2 மூலோட தாக்குறதுக்கு இவர் எவ்வளவு தேவை எங்களுக்கு 6 மூல் தேவைப்படும். இவர் செய்வார் 2 மூலோட தாக்கு எவ்வளவு தேவைப்படுது 6 மூல் தேவைப்படும். சரியா அப்ப இதுல எடுத்தோம்னா 2 மூல். அப்ப 1 மூலோட தாக்குறதுக்கு எங்களுக்கு 6 தேவைப்பட்டா 2 மூலோட தாக்குறதுக்கு எவ்வளவு வைங்க எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் எங்களுக்கு இவர் வந்து 12 மூல் தேவைப்படும். சரியா 12 மூல் தேவைப்படும். இவர் எங்களுக்கு என்ன இல்லை. சரியா அவ்வளவு இல்லை 12 மூல் இல்லை. சரியா அப்ப இவர் எங்களுக்கு என்னவா இருக்க மாட்டார். அப்ப எல்லைப்படுத்தும் தாக்கியா இருக்க மாட்டார். சரியா அப்ப நீ எடுத்தோம்னா இது 3 மூல் எடுத்தோம்னா இவற்றை 3 மூல் எடுத்தோம்னா இவற்றை 3 மூல் 6 மூலோட தாக்கி இவருக்கு தேவை 1 மூல் எங்களுக்கு தேவை. இவற்றை 6 மூலோட தாக்கி இவ்வளவு தேவை 1 மூல் தேவை. அப்ப இவற்றை 3 மூலோட தாக்கி இவ்வளவு தேவை எங்களுக்கு 1 மூல் தேவைப்படும். 3 மூலோட தாக்க எவ்வளவு தேவைப்படும் 1 மூல் தேவைப்படும். சரியா அப்ப இவர் 3 மூலதாக 1 மூல் தேவைப்படும். அது மாதிரி இவற்றை 3 மூலதாக இவற்றை 6 மூலதாக எவ்வளவு தேவை 10 மூல் தேவை. 3 மூலதாக எவ்வளவு தேவை இது எங்களுக்கு 6 என்ன தேவைப்படும் 10 தேவைப்படும். 3 பேர் எவ்வளவு தேவைப்படும் 5 மூல் தேவைப்படும். சரியா அப்ப இந்த தாக்கத்துல உங்களுக்கு யார் முடிவு வேணும் இவர் முடிய யார் பயன்படுத்தப்படும் இந்த 2 பேரும் உதாரணமா கல்சியம் போன்ற 1 மூலம் இவர் எவ்வளவு பயன்படுத்தப்படுற 5 மூலம் பயன்படுத்தப்படும். சரியா அப்ப எங்களுக்கு யார் முடிகிறார்
இந்த சிலிக்காவும் செய்யறாங்க முடியல. அப்ப அவர் தான் இதை தீர்மானிக்க போறார், எவ்வளவு விளைவு வரும் என்றதை செய்யறார், தீர்மானிக்க போறார். சரியா? அப்ப இந்த சிலிக்கா எடுத்தோம்னா 3 மூல், 3 மூல் தாக்கமடைதா ஃபுல்லா முடிகிற அது அழிகள் என்ன இருக்கும் உங்களுக்கு எல்லைப்படுத்தும் தாக்கியா இருக்கும், எல்லைப்படுத்தும் தாக்கியா இருக்கும், எல்லைப்படுத்தும் தாக்கி. அப்ப எடுத்தோம்னா 6 மூல் சிலிக்கா தாக்கினா எங்களுக்கு எவ்வளவு மூல் பாஸ்பரஸ் வரும்? விசமான குணம் 6க்கு 1. அப்ப 6 மூல் தாக்கினா எவ்வளவு? எங்களுக்கு 1 மூல் என்ன வரும்? P4 வரும். 6 மூல் தாக்கினா 1 மூல் P4 வரும். 6 மூல் தாக்கினா 1 மூல் P4 வரும். அப்ப எங்களுக்கு இருக்கிறதுல 3 மூல் இருக்கு. அப்ப 3 மூல் தாக்கினா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 3 மூல் தாக்கினா அப்ப 6 மூல் என்ன? 6 மூல் சிலிக்கா தாக்கினா எவ்வளவு வரும்? எங்களுக்கு 1 மூல் P4 வரும். ஆகவே 3 மூல் என்ன சிலிக்கா தாக்கினா எவ்வளவு மூல் வருவேன்? எங்களுக்கு அது அரைவாசி. அப்ப எவ்வளவு? 0.5 மூல் அது வரும், P4 வரும். அப்ப உண்மையா வர வேண்டிய P4 மூல் எண்ணிக்கை எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? எங்களுக்கு 0.5 மூல் வரும். 0.5 மூல் அது வரும், P4 வரும். வர வேண்டிய மூல் எண்ணிக்கை. சரியா? அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் யாரை காணலாம்? வர வேண்டிய P4 என்ன காணலாம்? சரி காணலாம். அப்ப ரியாக்ஷன்ல உண்மையா வர வேண்டிய என்ன P4 மூல் எண்ணிக்கை எவ்வளவு? 0.5. பொஸ்பரஸ் மூலதனி எவ்வளவு? உங்களை ஒரு பொஸ்பரஸ் எடுத்தோம்னா பொஸ்பரஸ்ல 31 இருக்கும். 4 பொஸ்பரஸ் இருக்கு P4. அப்ப என்ன இருக்கணும் உங்களுக்கு? 0.5 தர என்ன 4 தர என்ன 31 கிராம். இவ்வளவு கிராம் அது வரும் எங்களுக்கு P4 உண்மையா வர வேண்டியது. ஆனா இங்க வாரது எங்களுக்கு எவ்வளவா இருக்குது? 50 கிராம் தானே செய்யறேன். இது என்ன? ஆகவே இதை வச்சு நாங்க காணலாம் P4 அதை காணலாம் சதவீத விளைவை காணக்கூடியது. சரியா? அதுல எடுத்தோம்னா 0.5 2 2 நாங்க ஏதாவது வைக்கணும்னா 31 வைக்கணும்னா 62. அப்ப 50 என்ன வரும்? 62 பேர் என்ன? 50 62 பேர் வரும். எங்களுக்கு 100 வரும். 50 62 பேர் 100 வரும். சரியா? 50 நாள் எப்படி போடலாம்னா 500 62 10 போடலாம். அப்ப 500 62. அப்ப 500 எடுத்தோம்னா என்ன உங்களுக்கு? 6 8 48. சரியா? 6 8 48 வரும். அது மாதிரி வந்து என்ன? அப்ப இந்த உங்களுக்கு 406 496 40 40. சரியா? அப்ப 8 வர போற இன்னைக்கு 40க்கு அப்ப 400 எடுத்தோம்னா இங்க எடுத்தோம்னா 62 தர கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 16 6 8 48 496. சரியா? 496 வரும். அப்ப 40க்கு எங்களுக்கு வராது, 40க்கு வராது. 400க்கு எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 400க்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 6 பேர் வேற 6 வரும். அப்ப கிட்டத்தட்ட 80 என்ன 6% எங்களுக்கு 80.6% அது வரப்போகுது. P4 வரப்போகுது. உண்மையா வர வேண்டியதை விளவு 62 கிராம் வரணும். ஆனா பாரத விளவுங்களுக்கு 50 கிராம் தான் வர P4 உருவாக்கப்படும்.